ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதாலும் சரி, ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் ஸ்டார்ட் பண்ணதாலும் சரி, இந்த ஃபேஸை ஷோ பண்ணாமல் எப்படி வீடியோஸ் மேக் பண்ணுறது, அதுக்கான பெஸ்ட் 5 ஏஐ டூல்ஸ் ஃபார் வித்தவுட் ஷோயிங் ஃபேஸ் மேக் யூடியூப் வீடியோஸ் அதுதான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அந்த முகத்தை காமிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய 5 ஏஐ டூலை யூஸ் பண்ணி உங்கள் முகத்தை காமிக்காமலே இந்த சேனல்ஸ் வந்து கிரியேட் பண்ண தந்துருக்கலாம். அது என்னென்னு டீட்டெயிலாக சொல்ல தரப்படும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் கவனம் பண்ணேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், நீங்கள் ஒரு வீடியோஸ் மேக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? அந்த வீடியோஸ்க்கு வந்து கண்டென்ட் தேவை. அந்த கண்டென்ட் எங்கே எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் டூல் ஃபார் டேக் கண்டென்ட்னா அது ChatGPT தான் சொல்லுவேன். நீங்கள் எந்த வீடியோஸ் மேக் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோஸ்க்கு ஸ்கிரிப்ட் கேட்டேன்னா ChatGPT ஆட்டோமேட்டிக் பண்ணும். உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வந்து ஆரம்பிக்க போகிறேன், அதுக்கு கண்டென்ட் கொடு அப்படின்னு கேட்டேன். கண்டென்ட் கொடுக்குறேன். என்ன டாபிக் சொல்லணும்? நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 60 செகண்ட் 60 செகண்ட் ஸ்கிரிப்ட் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த மாதிரி எனக்கு வந்து நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வீடியோஸ் மேக் பண்ண போகிறேன். எனக்கு 60 செகண்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்து வந்தேன்னா ChatGPT தெளிவாக கொடுத்துரும். ஆனால் இந்த ChatGPTயில் நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை கவனமாக கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துச்சு பாருங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? சிம்பிளாக சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு வீடியோஸ் மேக் பண்ணுற ஃபர்ஸ்ட் என்ன தேவை? ஸ்கிரிப்ட் தேவை. ஸ்கிரிப்டை கொடுத்துருச்சு. அடுத்து என்ன தேவை? இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு வாய்ஸ் ரெடி பண்ணணும். ரெண்டாவது விசுவல் வேணும். ஓகேங்களா? இந்த வாய்ஸை ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா E11 லேப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணணும்னா நம்ம டெக்ஸ்ட்டை வந்து வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஜஸ்ட் E11 அப்படின்னு லாகின் பண்ணிடுவாங்க. லாகின் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை போட்டு இந்த E11 பற்றி தெரிஞ்சுக்கணும்னுச்சுன்னா ப்ரீவியஸாக E11 ஆப்பில் வந்து எப்படி லாகின் பண்ணுறது இதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதை பார்த்துக்கலாம். E11 ஆப்பில் லாகின் பண்ணோம்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஆப்ஷன் தான். இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் எடுத்து வச்சோம் பாருங்க, அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கலாம். இவ்வளோ பண்ணலை, நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக பண்ணுறேன். என்னன்னா இந்த ஒரு லைன் மட்டும் போடுறேன். ஓகேங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? சிம்பிளாக சொன்னால் இன்டர்நெட்டை பயன்படுத்தி ஒரு பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? இதுக்கு வந்து எனக்கு வந்து வாய்ஸ் வேணும். ஸோ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த E11 ஆப்ஷன் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வாய்ஸ் வேணும்னா, இங்கிலீஷ் வாய்ஸ் வேணும்னா நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம டெக்ஸ்ட்டை போட்டு இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கா, இந்த இடத்துல வாய்ஸ்ன்னு இருக்கா, இந்த வாய்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு லாங்குவேஜில் வந்து என்ன லாங்குவேஜ் வேணும் இந்த இருக்குங்களா லாங்குவேஜ், இங்கே போய்ட்டு உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ்னா தமிழ் கொடுத்துக்கலாம், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு லாங்குவேஜில் போய்ட்டு எனக்கு தமிழ் வேணும். ஸோ நான் இந்த இடத்துல தமிழ் டைப் பண்ணி தமிழ் அப்படின்றத கொடுத்துட்றேன். இதுவே பார்த்தீங்கன்னா இந்த ஜெண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்கே போய்ட்டு உங்களுக்கு மேல் ஜெண்டர் வேணுமா ஃபீமேல் ஜெண்டர் வேணுமான்னு கொடுத்துக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மேல் ஜெண்டர் வேணும். ஸோ நான் அந்த ஜெண்டரில் போய்ட்டு மேல் அப்படின்றத கொடுத்தேன்னா E11 ஆப்ஷன் நம்ம இது பண்ணி கொடுக்கும். ஸோ நிறைய கொடுத்துருக்கு. நம்ம இந்த ஃபஸ்ட்டு இதை வந்து ட்ரையல் பண்ணி பார்ப்போம் என்ன கொடுத்துருக்குன்னு. ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? இது எனக்கு இதாக இருக்குது. ஜஸ்ட் இந்த ராமா அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ராமான்றதை கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து இந்த டெக்ஸ்ட்டு ஸ்பீடாக வேணுமா ஃபாஸ்ட்டாக வேணுமா இதெல்லாம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கற்றுக்கோங்க. ஓகேங்களா? அது ஸ்பீடாக ஸ்டேபிள் வேணுமா சிமிலரிட்டி வேணுமா அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நான் அந்த ராமான்ற சூஸ் பண்ணிட்டு ஜென்ரேட் ஸ்பீச் அப்படின்ற கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஸ்பீச் வந்து நம்ம கொடுத்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஸ்பீச். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? சிம்பிளாக சொன்னால் இன்டர்நெட் பயன்படுத்தி ஒரு பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? நம்ம கொடுத்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துருச்சு. இப்போ அடுத்துல நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்பீடாக வேணும், இந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்பீடாக வேணும், ஸ்டேபிளாக வேணும், சிமிலாரிட்டி வேணும், இதெல்லாம் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் கொடுத்த வரைக்கும் கொடுத்துருச்சு. ஸோ நான் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல டவுன்லோடுன்றக்கா இதை வந்து கொடுத்துட்டு இந்த ஆடியோ வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சு? ChatGPT யூஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் வாங்கிட்டோம், E11 ஆப்ஷன் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டு வாங்கிட்டோம். இதுக்கு வந்து விசுவல் வேணும். விசுவல்னால் ஆடியன்ஸ் பார்க்குறது தெரியுங்களா? அது எதுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டா ஏஐன்னு ஒரு அதுக்கு நம்ம ஃபேஸ்புக்கோட லாகின் யூஸ் பண்ணால் மெட்டா ஏஐ லாகின் பண்ணுறது. இன்கேஸ் உங்களுக்கு மெட்டா ஏஐ எப்படி லாகின் பண்ண தெரியலனாலும் அதுக்கு தனி வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்க, அதோட லிங்க் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எந்த வீடியோஸ் மேக் பண்ணோம்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னென்னு மேக் பண்ணோம். ஓகேங்களா? மெட்டா ஏஐ லாகின் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு ஜஸ்ட்டு
வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துறேன். இப்போ மெட்டாயே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு விசுவல் வந்து வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த வீடியோஸே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் என்னென்ன டூல் சொல்கிறேனோ அது எல்லாத்தோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ ஒன்ஸ் இந்த வீடியோஸ் வந்து ஜென்ரேட் ஆகி முடிச்சோன்னா நீங்கள் எந்த டூலில் எடிட் பண்ணணும் அப்படின்ற பார்த்தோன்னா கேன்வா. இந்த கேன்வா பற்றி ஃபுல்லாக கற்றுக்கணுச்சுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கேன்வா டுட்டோரியல் பிளேஸ் கொடுத்துருக்கு, அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாயில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்களா ஒரு 4 வீடியோவை மெட்டாயை கொடுக்குங்க. உங்களுக்கு அதில் எந்த வீடியோ பெஸ்ட்டாக இருக்கோ அந்த வீடியோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த 4 வீடியோலையும் உங்களுக்கு சூட்டபுளாக இல்லை, எனக்கு வேறு வேணும்னு நினச்சுன்னா அகெயின் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அகெயின் வந்து வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். மெட்டா இங்கே பார்த்தீங்களா இந்த ப்ளே பண்ணுறேன், இந்த பாருங்கள். ஜஸ்ட் என்னுடைய மவுஸ் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் பாருங்கள். இங்கே ஒருத்தவங்க பண்ணுற மாதிரி இருக்குது, இங்கே ஒருத்தவங்க பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி 4 கிளிப் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த கிளிப் பிடிச்சிக்கோ அந்த கிளிப்பை சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு இந்த கிளிப் நல்லாயிருக்கு. ஸோ நான் அந்த கிளிப்பை சூஸ் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பை சூஸ் பண்ணிட்டீங்களா? சூஸ் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்க பாருங்கள், டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, என்னுடைய மவுஸ் இருக்கா, அதை கொடுத்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து வேறு ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னா நம்ம வேறு ஃபுட்டேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த 4 ஃபுட்டேஜ் பிடிக்கல அப்படின்னா கிவ் another வீடியோ ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இது வந்து மெட்டாயை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இன்கேஸ் உங்களுக்கு மெட்டாயை ஜென்ரேட் பண்ணுறதில்ல இது இல்லைன்னுச்சுன்னா க்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ டூல் இருக்குது. இங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஃபுட்டேஜை வந்து வீடியோ ஃபார்மேட்டில் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இந்த வீடியோவில் மெட்டாயை ஃபோன் யூஸ் பண்ணி சொல்லி தரப்போகிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த ஃபுட்டேஜை டவுன்லோட் பண்ணிட்டோமா, இப்போ டவுன்லோட் பண்ண ஃபுட்டேஜை கேன்வா யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் கேன்வா அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு இந்த இடத்துல வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோஸில் இன்ஸ்டாகிராம் ரீல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி மெட்டா யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு அப்லோட் ஃபைல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு இப்போ நம்ம மெட்டா யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு கேன்வா லாகின் பண்ணால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். இந்த கேன்வா யூஸ் பண்ணி நிறையா கற்றுக்கணுச்சுன்னா ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நான் டவுன்லோட்ஸில் போய்ட்டு இப்போ நான் வந்து இப்போ நான் பாருங்கள் வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட் ஃபுட்டேஜ் இது பண்ணணும், அதை வந்து இங்கே கொடுத்துறேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டேஜ் வந்து 5 செகண்ட் இருக்குது. இப்போ இந்த ஜஸ்ட்டு இன்னொரு ஃபுட்டேஜையும் எனக்கு தேவையானதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கொடுத்தேன்னா இது பார்த்தீங்களா நிறையா கிளிப்ஸ் கொடுத்துருக்கா. இதில் எனக்கு வந்து இது நல்லா இருக்குது. ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறேன். இந்த இருக்கு பாருங்கள் டவுன்லோட், இந்த ஆப்ஷன் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கேன்வாவில் போய்ட்டு அகெயின் திரும்ப அப்லோட் ஃபைல்ன்ற கொடுத்துட்டு இப்போ 2வது டவுன்லோட் பண்ண பாருங்கள், அந்த ஃபைலையும் நான் வந்து கொடுத்துறேன். கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஆடியோ ஃபைலை டவுன்லோட் பண்ண பாருங்கள், இ லெவல் ஆப்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஆடியோ ஃபைலை இம்போர்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் அப்டேட் ஃபைலில் போய்ட்டு ஆடியோ ஃபைல் எங்கே இருக்குது, உங்களோட டவுன்லோட் சிஸ்டத்தில் டவுன்லோட் ஃபைல் இருக்கும். ஸோ அங்கேருந்து நான் வந்து ஆடியோ ஃபைலை வந்து எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா? இதுதான் ஆடியோ ஃபைல். இதை வந்து இங்கே இதில் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் இதை இங்கே ஆட் பண்ணால் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இப்போ இதை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? சிம்பிளாக சொன்னால் இன்டர்நெட் பயன்படுத்தி ஒரு பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். பார்த்தீங்களா? சிம்பிளாக பேசிக்காக ஒரு வீடியோஸ் வந்து எப்படி ஏஐ டூல் யூஸ் பண்ணி எடிட் பண்ண சொல்லி தரேன். இப்போ இதிலே ட்ரான்சாக்ஷன் ஆட் பண்ணணுச்சுன்னா இந்த கேன்வாவில் போய்ட்டு ஆட் ட்ரான்சாக்ஷன் கொடுத்துட்டு ஆட் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். இதே ஃபுட்டேஜை நீங்கள் எடிட் பண்ண நினச்சின்னா கேன்வாவில் என்ன நல்லா எடிட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து இப்போ இந்த டாவன்ஸ் ரிசால்ட் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ சிம்பிளாக சொல்லி தரேன். ஒன்ஸ் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுன்னா இந்த ரைட் சைட் ஷேர்ன்ற ஒரு பட்டன் கொடுத்துட்டு
அகைன் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண ஃபுட்டேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபேஸும் காமிக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பேசிக்ஸ் லெவலில் சொல்கிறேன். இதே உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் வேணும், இதே மாதிரி நான் அட்வான்ஸ் லெவலில் வீடியோ ஜென்ரேட் பண்ண நினச்சதுனால கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் எப்படி இதே ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி அட்வான்ஸ் லெவலில் வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது அதை பற்றி சொல்லித்தரேன். இந்த மாதிரி மோர் ஏஐ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபுட்டேஜ் வந்து எடிட் பண்ண பாருங்கள். அந்த ஃபுட்டேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் அந்த ஃபுட்டேஜ் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? சிம்பிளாக சொன்னால் ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? சிம்பிளாக சொன்னால் இன்டர்நெட் பயன்படுத்தி ஒரு பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். பார்த்தீங்களா, இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி பேசிக்காக ஒரு வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது. உங்களுக்கு இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.